ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைகோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஃபைகோவில் உங்களுடைய ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய சைட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஐடி நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சைட் ஓப்பன் ஆயிரும். சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி மெனு ஓப்பன் ஆகும். மெனுவில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ அப்டேட் ப்ரொஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, லாக் அவுட்டுக்கு மேலே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஐடி போடும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதில் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் கேட்டிருக்கும். ஃபஸ்ட்டு ஃபுல் அட்ரஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ரஸ் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டோர் நம்பர்லேருந்து உங்களுடைய பின்கோடு வரைக்கும், ஸ்ட்ரீட் நேம்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் நேமில் வரைக்கும் எல்லாமே கிளியராக கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த கம்பெனியில் ஐடி போட்டுட்டு எந்த பேக்கேஜ் நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேக்கேஜுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஃப்ரீ ஐடியில் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடையாது. பட் அடுத்து இருக்கக்கூடிய 3 பிளான்ஸ், அதாவது ரூ. 777 பிளானு, ரூ. 2777 பிளானு அண்ட் 7000 பிளானு, இந்த 3 பிளானுக்குமே உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். கம்பெனிலேருந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கொரியரில் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கொரியரில் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரீச் ஆகணும், உங்கள் கையில் வந்து அந்த ப்ராடக்ட் சேரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அட்ரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அட்ரஸ் போடும்போது உங்களுடைய டோர் நம்பர்லேருந்து உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணணும். இப்போ நான் அதை டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்னோடய அட்ரஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிட்டேன். என்னோடய டோர் நம்பர்லேருந்து எல்லாத்தையுமே டைப் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயுமே திரும்ப சிட்டி நேம், ஸ்டேட் நேம் அண்டு பின்கோடெலாம் கேட்டிருக்கு, அதுவும் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து சிட்டி நேமில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சிட்டி என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. சிட்டி நேம் டைப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் மோஸ்ட்லி, அதனால் தமிழ்நாடு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இல்லைன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கைக்கு சேராது. அப்புறம் அதே மாதிரி இன்னொன்றும் சொல்லிடுறேன், நீங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸோ இல்லை மொபைல் நம்பரோ நீங்கள் தப்பாக கொடுத்துருந்து கொரியர் கொண்டு வர்றவங்க வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணல, இல்லை உங்கள் அட்ரஸும் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனிக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் திரும்பவும் உங்களுக்கு கொரியர் அனுப்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, நீங்கள் ஐடி போடும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அப்புறம் சூஸ் ஃபைலில் ப்ரொஃபைல் இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபைல் இமேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய ஃபோட்டோஸு, செல்ஃபி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதுவும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா கம்பெனியோட ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, லோகோஸ் இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இப்போதைக்கு ப்ரொஃபைல் செட் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னா ஓகே, அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூபிஐ நம்பர் கேட்டிருக்காங்க. யூபிஐ நம்பரில் வந்து ஜிபே, ஃபோன்பே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஜிபே ஆர் ஃபோன்பே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்கௌண்ட், அதாவது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் வந்து லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வச்சு தான் நீங்கள் அந்த ஓடிபி எல்லாம் வந்து தான் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர், யூபிஐ நம்பர் இதில் கொடுக்கணும். அந்த மொபைல் நம்பருக்கு பே பண்ணாலே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடுற மாதிரி இருக்கணும். நீங்கள் அந்த 10 நம்பர் கொடுக்கும்போது, மொபைல் நம்பர் கொடுக்கும்போது ஒரு நம்பர் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வராமல் வேறு ஒருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கும்போது, அதாவது ஜிபே ஆர் ஃபோன்பே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக ஒரு நம்பர் கூட மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், இப்போ ஜிபே, ஃபோன்பே கொடுத்துருந்தாலுமே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுடைய ஜிபே நம்பருக்கு போகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கும் போடுவாங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அக்கௌண்ட் நம்பரில் வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸை ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு அடுத்ததுக்கு போயிடாதீங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணுங்கள். சில பேர் வந்து ஜீரோக்கு பதிலாக ஓலாம் டைப் பண்ணுறீங்க, பண்ணாதீங்க. நம்பர்ஸ்னால் நம்பர்ஸ் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நேமில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய நேம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த நேம் வந்து பேங்க் அக்கௌண்ட் புக்கை எடுத்துக்கோங்க. அந்த புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். இப்போ கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் எல்லாமே அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். சில அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயே வந்திருக்கும். அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டரில் கொடுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேமு இல்லைன்னா ஃபாதர் நேம், லேடிஸில் வந்து ஹஸ்பண்ட் நேம், ஃபாதர் நேம்லாம் பேக் சைடில் வந்திருக்கும். சில ஜென்ஸுக்கு வந்து ஃபாதர் நேம் பேக் சைடில் வந்திருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக வந்திருக்குன்னா அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். இனிஷியல் ஃப்ரண்ட்டில் வந்திருந்தால் ஃப்ரண்ட்டில் டைப் பண்ணுங்கள், இல்லை பேக்கில் வந்திருந்தால் பேக்கில் டைப் பண்ணுங்கள். அக்கௌண்ட் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி காப்பி பண்ணி டைப் பண்ணணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கிளியராக டைப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட். ஐஎஃப்எஸ்சி கோடில் பண்ணுற மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓக்கு பதிலாக 0 போட்டுறீங்க. 0க்கு பதிலாக ஓ போட்டுறீங்க. இப்போ அக்கவுண்ட் நம்பரில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0க்கு பதிலாக ஓ போட்டுறீங்கன்னு. ஏன்னா அதில் ஃபுல்லாகவே நம்பர்ஸ் மட்டும் வரும். அதனால நீங்கள் பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஓவும் வரும், 0வும் வரும். ஏன்னா நீங்கள் பண்ணும்போதே நல்லா புக்கை எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஐஓபி பேங்க் அப்படின்னு இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு இருக்குன்னா ஐஓபின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் வரும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்பர்ஸ் வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா I0Bன்னு போட்டுறீங்க. நம்பரை வந்து ஓக்கு பதிலாக போட்டுறீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய 0க்கு பதிலாக ஓவை போட்டுறீங்க. அந்த மாதிரி போட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒருவேளை கன்ஃபியூஸ்டாக இருக்குது, தெரியலைன்னா தெரிஞ்சவங்க யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து கூட டைப் பண்ணி தர சொல்லி அப்டேட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கேபிட்டல் லெட்டர் தான் வரும் மோஸ்ட்லி. நீங்கள் ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணக்கூடாது. இப்போ IOBன்னு இருக்குன்னா ஐயும் கேபிட்டலில் இருக்கணும், ஓவும் கேபிட்டலில் இருக்கணும், பியும் கேபிட்டலில் இருக்கணும். CNRBன்னு இருக்குன்னா அப்போ கனரா பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா CNRBன்னு இருக்கும். CNRB 4 லெட்டருமே வந்து உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். பேங்க் புக் எடுத்து வச்சு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்புறம் அமௌண்ட் வரலை அப்படிங்கிறப்போ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு விட்ரா பண்ணுற அமௌண்ட் வராது. அப்புறமா கம்பெனி வந்து குறை சொல்லக்கூடாது. உங்களுடைய மிஸ்டேக், அதாவது ஒரு சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் தான் உங்களுக்கு வராததுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பேங்க் நேம்னு பார்க்குறப்போ நீங்கள் ஃபுல்லாகவே டைப் பண்ணுங்கள். சில பேர் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குன்னு டைப் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு ஐஓபி பேங்க்னு போடுறீங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போடுறதுக்கு வந்து SBO அந்த மாதிரி போடுறீங்க. சரிங்களா? இந்த மாதிரி போடாதீங்க. ஃபுல் பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் நேமை ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். கனரா பேங்க்கா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா, அதை ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரான்ச் நேம், எந்த பிரான்ச்சில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, எந்த ஏரியா நேம் இருக்கோ அந்த பேங்க் புக்கில் அந்த நேமை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. புக்கில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பேன் கார்டு நம்பர் கொடுக்கலாமா வேணாமா, அது வந்து கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணுமா, இல்லை ஆப்ஷனலான்னு கேட்குறீங்க. இது ஆப்ஷனல் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் பேன் கார்டு நம்பர் கொடுத்தாகணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குது, ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேன் கார்டு நம்பரை கண்டிப்பாக கொடுத்தாகணும். உங்களுடைய பேன் கார்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், எப்படி IFSC கோடில் வெறும் கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் இருக்கோ அதே மாதிரி தான் பேன் கார்டுலையும் வெறும் கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கும். இதில் நம்பர் எது லெட்டர்ஸ் எதுன்னு பார்த்து கரெக்டாக அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். தெரியலனா தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. அதே மாதிரி சில டவுன்லைன்ஸ் வந்து டைப் பண்ணிடுவீங்க. அதுக்கு டைப் பண்ணிவிட்டு தப்பாக ரைட்டான்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் அப்ளைனுக்கு அனுப்பி இது கரெக்டாக அப்படின்னு ஒரு டைம் கேட்டுக்கோங்க. உங்களோட பேங்க் புக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க, பேன் கார்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க. அவங்க ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே இது கரெக்டு தான் அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பேன் கார்டு இமேஜில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு இமேஜை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு தூரத்தில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, பட் அதை அப்படியே அப்லோட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ ஒரு பேன் கார்டு இமேஜ் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணி அந்த பேன் கார்டு மட்டும் இருக்கிற மாதிரி அந்த செவ்வகமாக அப்படியே கிராப் பண்ணிவிட்டு அதையுமே ஒரு டைம் நீங்கள் உங்கள் அப்ளைனுக்கு அனுப்பி இது ஓகேவான்னு கேட்டுக்கோங்க. ஓகேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறமா அந்த இமேஜை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நான் பண்ணி முடிச்சுட்டு அப்டேட் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லாமே டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைலில் பேன் கார்டு இமேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத டச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மீடியா பிக்சர் இல்லாட்டி ஃபைல்ஸ்னு வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ப்ரௌசர்னு வரும், சில மொபைலில் வந்து ப்ரௌசர்னு வரும். இப்போ வந்து இதில் வந்து நம்மளோட பேன் கார்டு இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி எடுத்து கிராப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இமேஜோட நம்பர் வந்துடும். இப்போ வந்து அப்டேட் கொடுத்துக்கலாம். இப்போ அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ப்ரொஃபைல் அப்டேட் ஆயிரும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா கொடுக்குற அமௌண்ட்டோ இல்லை உங்களுடைய நீங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஐடி போட்டப்போ நீங்கள் என்ன பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேக்கேஜுக்கான ப்ராடக்ட்டு எல்லாமே உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு இல்லையா? இது வந்துருச்சுனாலே அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணது அப்டேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அப்டேட் பண்ணது கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத அந்த பேஜில் ஒரு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் அதை வந்து கோ பேக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த அந்த பேஜ் வந்துடும். நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிருக்கிறது கரெக்டாக இருக்கா, அப்டேட் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு திரும்ப 3 லைன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் திரும்பவும் இந்த அப்டேட் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் அப்டேட் பண்ண எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இது வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான ப்ராடக்ட்டு அதே மாதிரி உங்களோட இன்கம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில்